ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட் ஆன் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் வேணும், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும், இல்ல இந்த மாதிரி அட்டெண்டன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும், அதே போல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வென்ட்ரி டேட்டா எனக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸாக்டா ரொம்ப டீடைல்டான ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நான் சொல்ல போற ஆடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணுமோ ஈஸியா அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். கேஸ் யாருக்காவது ஆட் ஆன்னா என்னன்னு ஐடியா இல்லைன்னா குயிக்கா சொல்றேன். ஆட் ஆன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர், நமக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது ஆட் ஆன் சொல்லுவோம். அது எங்க இருக்கும்னா இந்த மாதிரி டூல் பார்ல டெவலப்பருங்கிற ஆப்ஷன் இருந்தா அதுக்குள்ள இருக்கும். அப்படி இல்லை உங்களோட எக்ஸல் இல்லைன்னா அதை எப்படி எனேபிள் பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஃபைல் ஆப்ஷன் போயிட்டு இங்க ஆப்ஷன் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆல் கமெண்ட்ஸ் வச்சுட்டு இங்க ரைட் சைடு பாருங்க இந்த மாதிரி மெயின் டேப்ஸ் இருக்கும். இந்த மெயின் டேப்ல டெவலப்பர் எனேபிள் ஆயிருக்கான்னு பாருங்க. எனேபிள் ஆயிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இப்படி இருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். இப்போ டெவலப்பர் டேப் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஆட் ஆன் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஆட் ஆன் இல்லைன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல் கமெண்ட்ஸ் வச்சுட்டு இங்க அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஆட் ஆன் இருக்கும். இந்த ஆட் ஆன்ங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் இந்த ப்ளூ கலர்ல காமிக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆட்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கேன், அதனால எரர் காட்டுது. இன்கேஸ் ஆட் பண்ணலைன்னா ஆட் கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த டேப்ல நம்ம ஆட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஆட் ஆன்ங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நீங்க என்ன பண்ணா ஜஸ்ட் ஆட் ஆன கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இதுல ரெண்டு டேப் இருக்கும். மை ஆட் ஆன் நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஆட் பண்ணிருக்கோம்னா இதுக்குள்ள வரும். நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டோர்னு போயிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு தேடு என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். வெர்டெக்ஸ் 42 டெம்ப்ளேட் கேலரி. ஸோ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிட்டு லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நமக்கு என்னென்ன டெம்ப்ளேட்லாம் வேணும் அப்படிங்கிறத இங்க நமக்கு ஷோ பண்ணிரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி அட்டெண்டன்ஸ் இது பிசினஸ் ரிலேட்டட் டெம்ப்ளேட், கேலண்டர் வேணா நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். பிளானர், ஸ்கெடுலர், அதாவது நம்ம ஒரு பிளான் டெய்லி ரொட்டீன் பிளான் பண்றோம் அந்த மாதிரி, இல்ல மந்த்லி பிளான் பண்றோம், எல்லாமே இங்க இருக்கும். நீங்க என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் சரி, டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கும் சரி, இல்ல ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சரி, எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்டரி ரிப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இதுல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ எனக்கு இந்த டெம்ப்ளேட் நான் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தோம்னா அவங்களோட வெப்சைட்ல லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸலா வேணுமா இல்லை கூகுள் ஷீட்ல வேணுமாங்கிறது மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு எக்ஸல்லே நான் வேணும்னா இந்த மாதிரி எக்ஸல் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் வரும். சேவ் பண்ணவா ஓப்பன் பண்ணவான்னு. நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா சேவ் பண்ணிங்க, இல்லை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் சைட்ல இருந்து வர்றதுனால இது அலோவ் பண்ணவா என்னன்னு கேட்கும். இன்கேஸ் இந்த மாதிரி விண்டோ கேட்டதுன்னா அலோவ் கொடுங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கேட்க வேண்டாம்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அலோவ் கொடுங்க. ஸோ நம்ம அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மாதிரி அந்த எக்ஸல் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி சப்ளையர்ஸ் ரெண்டு டேப் இருக்கு. ஸோ நமக்கு இதுல காலம்ல இருந்து இந்த ஃபார்மேட்டிங் நமக்கு என்னென்ன மாதிரி நம்மளோட டேட்டாவை இன்புட் கொடுக்கணுமோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க இன்புட் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 4 டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட் இன்வென்ட்ரி டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் வந்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் இருக்கு. இதில் நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸா வேணுமோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எது கிளிக் ஆகுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில டெம்ப்ளேட் மட்டும் பார்த்தீங்கன்னா பெய்டா இருக்கும். ஸோ அந்த பெய்டு மாதிரினா நீங்க இங்கேயே நோட்டிஃபை பண்ணிடுவாங்க பே பண்ணணுங்கிற மாதிரி அமௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பை நவுன் இருக்கு. ஸோ இதை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். இது பேமெண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீ டெம்ப்ளேட்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சில டெம்ப்ளேட்ல நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ இதில் நீங்க உங்களுக்கு என்ன இயர்ல கேலண்டர் பார்க்கணுமோ இப்போ நான் இயர் செலக்ட் பண்றேன். இதில் மந்த் செலக்ட் பண்றேன், டேட் செலக்ட் பண்றேன்னா இப்போ எந்த மந்த் டேட் செலக்ட் பண்றோமோ அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஜனவரியோட ஃபுல் கேலண்டர் இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கேலண்டர். அதனால யூஎஸ்ல இருக்க ஹாலிடேஸ் லிஸ்ட் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ அதே போல ஜனவரி பிப்ரவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனி டேபா வந்துடும். இப்போ இங்கே நம்ம ஸ்டார்டிங் டேட் என்ன கொடுக்குறோமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இல்லை எனக்கு கஸ்டமைஸா எனக்கு ஜூன்ல இருந்து போதும் அப்படின்னு ஜூன் செலக்ட் பண்ணோம்னா இங்க பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து நமக்கு கேலண்டர் காமிக்கும். அதே போல ஜூனுங்கிறது ஸ்டார்டிங் மந்தா கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் 12 மந்த்துக்கு இங்க கேலண்டர் கொடுக்கும். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது நம்ம அட்டெண்டன்ஸ் இல்ல ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு சில ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம அட்டெண்டன்ஸ் டெம்ப்ளேட்டும் இருக்கு. அதே போல நீங்க இங்க ஃபியூ இது மட்டும் நமக்கு காலம் இருக்கும். இங்க காலம் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு எத்தனை காலம் வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். நேம் மற்றபடி எல்லாமே நீங்க உங்களோட கஸ்டமைஸா நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்னவே சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படுற டெம்ப்ளேட் இங்க ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ்ங்கிறத நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை நீங்க எடுத்துக்கிட்டு ஒன் டைம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு மந்த்லி சேம் பில்லு தான், பட் இன்வாய்ஸ் நம்பர் டேட் மட்டும் மாத்தணும்னா நீங்க மாத்திட்டு நீங்க ஒரு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும்னா இதை நீங்க ஒவ்வொரு டைம் மாத்திட்டு சேவ்
பண்ணும்போது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே ஆப்ஷன் வரும். பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிடிஎஃப்னு செலக்ட் பண்ணிட்டு நேம் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி பிடிஎஃபாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இதே போல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், பேரோல் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் வந்து நமக்கு டெம்ப்ளேட் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் சிம்பிள் எக்ஸ்பென்ஸ், வீக்லி எக்ஸ்பென்ஸ், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம், இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். மந்த்லி ஃபில் பண்ணணும்னா ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டு மந்த்லி அவங்களுக்கு வந்து நியூ ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.